இந்த அடிமைக்கு பதிலாக உங்களிடத்தில் ஒரு அடிமை இருக்கிறான், அவனை தரணும். உங்களிடத்தில் ஒரு அடிமை இருக்கிறான், அவனை எனக்கு தரணும். அதோட காசும் தரணும். பிலால் ரலியல்லாஹு தஆலாவுடைய உடலை பொறுத்து தான், தோற்றத்தை பொறுத்து தான் விலை, ரேட்டு. இப்போ இந்த ஆடு என்ன விலை? எத்தனை கிலோ விழும்? ஒரு 15 கிலோ விழும், ஒரு 18,000 ரூபா உதாரணத்துக்கு. இந்த ஆடு எவ்வளோ? இது 24,000 ரூபா. ஏன் இல்லை, இது 25-26 கிலோ விழும் இல்லையா? அப்போ ஆட்டினுடைய இறைச்சி, ஆட்டினுடைய தோற்றம், ஆடு ஒட்டகம் இதனுடைய தோற்றம், அதனுடைய இறைச்சி தரக்கூடிய தன்மையை கொண்டுதான் அந்த விலையை நிறைவு செய்ய முடியும். பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய விலை சித்திக் நாயகத்தில் இருக்கக்கூடிய அடிமையினுடைய விலையை விட குறைவு, ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனால் அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட இல்லை. சித்திக் நாயகத்தில் இருக்கக்கூடிய அடிமை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை தர வேண்டும் என்கிறான். உதாரணமாக இவர்கள் 1 லட்சம் என்றால் அவன் 5 லட்சம் பெறுவான். 5 லட்சம் அடிமை எனக்கு நீ தர வேண்டும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த அடிமைனா பிலால் உங்களுக்கு விற்கிறதா இருந்தால் இது 1 லட்சம் தான், நீங்கள் வாங்கிக்கங்க. ஆனால் அந்த 5 லட்சம் அடிமை எனக்கு தரணும், அதோட 5 லட்சம் ரூபாயும் தரணுங்கிறான். பிலால் அவங்களை விடுதலை செய்து விடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை மட்டுமே அவர்களுடைய காதில் ஒலித்து கொண்டிருந்ததால் உடனே கொடுத்துட்டு வந்துட்டாங்க. போய் உள்ளே போய் எடுத்துகிட்டு போங்க அப்படிங்கிறான். எடுத்துகிட்டு போங்களா? உள்ளே போய் பார்த்தா எடுத்துகிட்டு போகக்கூடிய நிலையில் இல்லை, அள்ளிட்டு போகக்கூடிய நிலையில் இருந்தார்கள். நடக்க முடியவில்லை, உடம்பு முழுவதும் காயம் வெடித்து சிதறி போய் இருக்கிறது, இரத்த சகதியிலே இருக்கிறார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய கையால் அப்படியே தூக்கிட்டு வர்றான். இதை பார்த்து உமையா வெகுண்டு போனான். அபூபக்கர், உமக்கு புத்தி கெட்டு போய்விட்டதா என்ன? நீ ஒரு குறைஷி குலம் இல்லையா? நீர் ஒரு அரபி, அரபியே உயர்ந்தவன், அரபுகளிலேயே மிக உயர்ந்த குலம் கோத்திரம் குறைஷி குலம் இல்லையா? குறைஷி குலத்திலே பிறந்த நீர் கேவலம் ஒரு கருப்பன், அந்நிய நாட்டன், ஒரு அடிமை, சுருண்ட முடி, தடித்த உதடு, இவரை நீ தூக்கி கொண்டு செல்வாயா? அது ரத்தத்தோடு, உன்னுடைய ட்ரெஸ்லாம் ரத்தமாகுது, கேவலமா இல்லை? இவ்வளவு விலை கொடுத்து வேற நீங்க வாங்கி இருக்கிறீங்க என்றெல்லாம் உமையா கேட்கிறான். சித்திக் நாயகம் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அதுதான் சித்திக் நாயகம். ஆச்சரியப்பட வேண்டும் சகோதரர்களே, என்ன அற்புதமான பதில் சொன்னார்கள். உமையா, நான் கொடுத்த விலை குறைவு, ஏன்னா பிலாலை விடுதலை செய்து விடுங்கள் என்று சொன்னது கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு மேல் எனக்கு ஒன்றும் இல்லை. இந்த பிலாலுக்கு நீ விலை சொன்னாய், அடிமையை சொன்னாய், பணம் கேட்டாய், நான் தந்து விட்டேன். இன்னொன்றை நான் உனக்கு சொல்லவா? என்னன்னா, பிலாலை நான் விடுதலை செய்கிறேன், அதற்கு பதிலாக அபூபக்கரே நீர் என்னுடைய அடிமையாக வர வேண்டும் என்றாலும் நான் வந்திருப்பேன் என்றார்கள். என்ன ஈமான் இது சகோதரர்களே! காரணம் என் கண்மணி நாயகத்தினுடைய வாக்கு. அது ஆச்சரியம் இல்லையா? இப்படி ஒரு நிகழ்வை எங்களுக்கென்று ஒரு மரியாதையை தந்தது யார்? அந்த இளைஞன் பேசுகிறான். ரவுதாவிலே ஓடிய இளைஞன் பேசுகிறான். இந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லையா? அபூபக்கர் ரலியல்லாஹு தன்னுடைய வீட்டிலே சித்திக் நாயகம் ரலியல்லாஹு தன்னுடைய வீட்டிலே பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டு, மருந்து தரப்பட்டு, உணவு தரப்பட்டு நல்ல நிலைக்கு வர்றாங்க. பிலால் ரலியல்லாஹு சிந்தனையெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்கணும் 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 அப்படின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கு. சித்திக்நாதர் கேட்குறாங்க, எஜமான் நான் ரசூலுல்லாஹ்வை பார்க்கலாமா? என்ன இப்படி கேட்டுட்ட? நீ பார்க்கலாம், என்னோட அவங்க பேசுவாங்களா? யோசித்து பாருங்கள், எந்த அளவிற்கு இந்த மக்களை அந்த அரபுகள் கீழே தள்ளி வைத்திருந்தார்கள் என்று பாருங்கள். அவங்க என்னோட பேசுவாங்களான்னு கேட்குறாங்க. பேசுறதுக்கு ஆசை. சித்திக் நாயகம் சொன்னாங்க, பேசுவாங்களா? வருவாங்க, நீ பாரு எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு. மறுநாள் வர்றாங்க. தகவல் கிடைத்ததும் இந்த பதற்றம், இதே பதட்டம் தான் பிலால் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த பதட்டம் தான் இந்த இளைஞனுக்கும் ஏற்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாரில் ஏற்பட்ட பதட்டம். இப்போ பதறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, செய்தி வந்துடுச்சு. உடனே கை காலம் ஆடுது. ரசூலுல்லாஹ் வரப்போறாங்களா? அவனை நான் பார்க்க போறேனா? என்னோட பேசுவாங்களா?
என்னமோ கற்பனை. உள்ள வந்தாங்க. ஸலாம் அலைக்கும் சலாமோடும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனத்தோடும் மலர்ந்த முகத்தோடும் உள்ள வர்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு தகவல் சொல்லப்பட்டு சித்திக் நாயகம் சொல்லிட்டாங்க, பிலாலை விடுதலை செஞ்சுட்டாங்க, வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு. பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்ததும் பிலால் அப்படிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் பேரே ரசூல் சொல்றாங்களா, என் பெயரை ரசூல் சொல்கிறார்களா பிலால் என்று. அது மாத்திரமே, அடுத்ததான் ஆச்சரியம். பிலால் ரலியல்லாஹு தஆலா மயக்கம் வந்துடும் போல இருந்தது. நேரம் வந்து கட்டிக்கிட்டாங்க. ரசூலுல்லாஹ் என்ன கட்டி பிடிக்கிறாங்களா? உயர்ந்த குலத்திலே பிறந்த மாமனிதர், அவர்களுடைய கரத்தினுடைய அணைப்புக்குள் நான் இருக்கிறேனா? இந்த கேவலமானவன் அசிங்கமானவன் என்று பார்க்கப்பட்ட நானா இருக்கிறேன் என்றார்கள். பிலால், நீங்கள் கேவலப்பட்டவரும் இல்லை, அசிங்கப்பட்டவரும் இல்லை, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் உயர்ந்தவர்கள் என்றார்கள். அப்படி பிலாலுக்கான முக்கியத்துவத்தை தந்தது இந்த மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லையா?